ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா லப்பர் பந்து. லப்பர் பந்து ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ், சஞ்சனா, காளி வெங்கட், பாலசரவணன், ஸ்வஸ்திகா, இவங்கெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அது வந்துட்டு ஒரு குடிச்சிட்டு ஒரு கேரக்டரும், அட்டகத்தி தினேஷோடைய ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகும். ஸோ அது கூட சூப்பராக நடிச்சிருக்கோம். ஆக்சுவலி இந்த படத்தோட கதை என்னென்னா, 2 கிரிக்கெட் டீம் வந்து எப்பவுமே போட்டி போட்டுட்ருப்பாங்க. அதில் வந்து ஒரு சீனில் வந்து ஹரிஷ் கல்யாண் வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து அவருக்கு ஒன்றும் ஆடலாம் தெரியாது, ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் ஆடிட்டுருக்காரு, அவருலாம் அவ்வளோ பெரிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து அட்டகத்தி தினேஷோட ஃப்ரெண்டு வந்து கேட்டோன்னே அதை கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னோன்னே அடிக்கிற மாதிரி வருவார். ஹரிஷ் கல்யாணம் அடிக்கிற மாதிரி வருவார். வந்துட்டு கீழே இருக்கிற சாவி எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் ஃப்ரெண்டு கேட்பார், என்ன நீ வந்து உன்னை பற்றி தப்பாக பேசினா, அவனை வந்து நீ ஒன்றும் செய்யாமல் வர அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அட்டகத்தி தினேஷ், மூத்திர சந்தில் நம்மளை பற்றி பேசுகிறவனெல்லாம் பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அப்போலேருந்தே 2 பேருக்கு கிளாஷ் ஸ்டார்ட் ஆகிடும். இன்னொரு சைடு என்னென்னா, ஹீரோ வந்து ஒரு ஹீரோயினோட ஒரு லவ் ஒன்று வந்துடும். அது ஒரு சைட் போயிட்டுருக்கோம். அவர் வந்து அந்த இதில் ட்விஸ்ட் என்னென்னா, அந்த ஹீரோயின் தான் அட்டகத்தி தினேஷோட பொண்ணு. ஸோ இது நமக்கு தெரியும், அங்கே உள்ள கதையில் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும் எல்லாருக்கும். எப்படி பிடிக்காம போகும்? உனக்கு அவனை பிடிக்கணும், உன்னோட வச்சுக்க, என் கூட சேர்த்து பேசுகிறதெல்லாம் வச்சுக்காது. இப்படி அடிச்சார் அப்படி அடிச்சாருன்னு சொல்கிறல்ல, என்னைக்கா அந்த அண்ணா ஆஃப் சைடு வச்சு பார்த்துருக்கியா? ஸோ வந்து ரப்பர் பந்து இந்த படம் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னடா இந்த இடம் இப்படி இருக்கே, இது சரியில்லையே அது சரியில்லையே அப்படின்லாம் உங்களுக்கு வந்து தோணாது. நீங்கள் படத்துக்குள்ளே போயிடுவீங்க. இதில் வந்து விஜயகாந்தோட பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. விஜயகாந்த் அட்டகத்தி தினேஷுக்கு விஜயகாந்த் சாங்கும், ஹரிஷ் கல்யாணுக்கு போக்கரி சாங்கும் போடுவாங்க. அது வந்து நல்லாவே இருக்கும். அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒரு மாதிரி இது வந்து ஒரு புது படம். நீங்கள் இதுக்கு முன்னாடி 1000 படம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி சென்னை 28 வந்து இவ்வளோ டீப்பாக படம் எடுத்திருந்தாங்க. அதே போல் அதுக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு லப்பர் பந்து தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்துருக்கிறதா எனக்கு தோணுது. பார்ப்போம். படம் வந்துச்சு, மக்களும் வந்து பப்ளிக்கு வந்து நல்லா இருக்குது, ரொம்ப காமெடியாக இருக்குது, சென்டிமெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே.